கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பவன்குமார் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் பிரமுகர் முன்னிலையில் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் மாவட்டம் முழுவதும் மொத்தம் வாக்காளர்கள் எண்ணிக்கை 26,96,813 ஆகும். இதில் ஆண்கள் 13,889 பேரும், பெண்கள் 13,95,396 பேரும் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் 528 பேரும் உள்ளனர். பெண்கள் வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆண்களை விட அதிகமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2025 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் ஜனவரி 30ஆம் தேதி வரை நடைபெற்ற சிறப்பு திருத்த பணியின் போது மொத்தம் 1,64,518 பேர் புதியதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் 77,766 ஆண்கள், 86,723 பெண்கள் மற்றும் 29 மூன்றாம் பாலினத்தவர்கள் அடங்குவர். அதே காலகட்டத்தில் 42,313 பேர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதில் 20,159 ஆண்கள், 22,134 பெண்கள் மற்றும் 20 மூன்றாம் பாலினத்தவர்கள் உள்ளனர். தொகுதி வாரியாக வாக்காளர் எண்ணிக்கை என்பது தொண்டாமுத்தூர் 2,87,442 பேரும், கோவை தெற்கில் 1,86,509 பேரும், கோவை வடக்கில் 2,91,533 பேரும், சிங்காநல்லூர் 2,66,058 பேரும், கவுண்டம்பாளையம் 4,07,507 பேரும், சூலூரில் 3,03,541 பேரும், கிணத்துக்கடவில் 3,486 பேரும், பொள்ளாச்சியில் 2,02,015 பேரும், வால்பாறை 1,72,284 பேரும், மேட்டுப்பாளையம் 2,79,438 பேரும். இதில் கவுண்டம்பாளையம் தொகுதியில் அதிகபட்சமாக 4,07,507 வாக்காளர்கள் உள்ளனர். வால்பாறை தொகுதியில் குறைந்தபட்சமாக 1,72,284 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. நம்ம கமிஷன் ஏற்கனவே கூட நான் வந்து ஒரு மீட்டிங் மாவட்ட மீட்டிங் கூட நடத்தி அதுக்கு உண்டான ப்ரொபோசல்ஸ் வந்து எல்லாமே வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணி அனுப்பியிருக்கு. அதே வாக்குச்சாவடியோடைய எண்ணிக்கை வந்து இதில் வந்து வந்திருக்கு. மர்ஜர் அண்ட் ரேஷனலைசேஷன் ப்ரொபோசல் வந்து இது நம்ம கமிஷன்ல இருந்து அதுக்கு உண்டான இறுதி வாக்காளர் பட்டியல் தான் மீட்டிங் நடத்தி எல்லாம் நம்ம ப்ரொபோசல் எல்லாமே அனுப்பிட்டோம். ஃபைனல் ரோல்ல வந்து இதுதான் வந்து இதாயிருக்கு கமிஷன்